உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த மாதம் முடிஞ்சிருச்சிங்க. ஜூலை மாதத்தினுடைய இறுதி கட்டத்திலையும் ஆகஸ்ட் மாதம் நாளை பிறக்க இருக்குதுங்க. ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிட உள்ளதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்து ஆள் வரும், ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க. பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்க நீங்கள் லைக் பண்ணுற விதம். ஜோதிட சம்பந்த கேள்விகள் எதாவது இருக்குன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போ காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 10வது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். கிரகனுடைய சஞ்சாரம் கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வந்து கொண்டிருக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது மகர ராசி அன்பர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் நம்ம இந்த வீடியோ பதில் பார்க்க இருக்கிறோங்க. பொறுமையாக கேளுங்க, தெளிவாக இருக்கக்கூடியது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தை உதவும்போது உங்களுடைய ஒரு சில முக்கியமான முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதுக்குரிய பலன்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்க போதுங்க. இந்த மாதம் பணியிடத்தில் சில திருப்தி ஏற்பட இருக்குதுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பணியிடத்தை ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. மாதத்தின் முதல் பகுதியில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலையில் சில சிரமங்களை சந்திக்க நேரிட இருக்குங்க. சக ஊழியர்களான உறவுகள் சற்று பலனாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. இந்த மாதம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது ஆதி பிரம்ம யோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, ஆண்டியும் அரசனாக வாழும் வாழ்க்கை என்ன, இதை பற்றி பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? ஆண்டி கூட அரசனாக வாழ்க்கை யோகம் வர இருக்குதுங்க. இந்த மாதம் வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட இருக்குதுங்க. ஏற்கனவே தொழில் செய்ததும் சரி, புதிதாக தொழில் தொடங்கும் என்று நினைக்கிறதும் சரி, ரொம்ப ரொம்ப கவனமாக கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எங்கிருந்து பிரச்சனை வருன்னே தெரியாது. ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் வீட்டுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் நோய் நொடி பிணிப்பிட கடன் காட்சிகள் அசிங்கம் அவமானவரதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வர இருக்குது. ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் தொழில் பங்குதாரர் ஒரு பெண்ணாக இருந்தால் அவருடன் உங்களுடைய உறவுகள் கெட்டுவிடாமல் இருக்க சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய அவசியமாகும். நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை செய்கிறீங்க, அது ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்படுவது ரொம்ப முக்கியங்க. முன் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. ஏதாவது தேவையில்லாமல் உங்கள் மேலே பழி சுமந்துவிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிறது கூட இந்த காலகட்டம் ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப பண விஷயத்தில் நிதி சார்ந்த விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது மகர ராசி அன்பர்கள். கல்வி பார்வையில் இந்த மாதம் பொதுவாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய காலம். பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய அன்பு செல்வங்கள், டிஎன்பிசி போன்ற போட்டியத்தில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த காலகட்ட படிப்பில் அதிக ஆர்வம் இருக்கக்கூடியதுங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலம் நல்லா இருக்குதுங்க. படிப்பில் நீங்கள் அதாவது உங்களுடைய ஆசிரியர் மற்றும் பெற்றோருடைய பாராட்டுகளை பெற போகிறீங்க. இந்த காலகட்டம் உங்கள் 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் அதிர்ஷ்ட வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதிர்ஷ்ட வீடு என்று சொல்லக்கூடியது 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. இந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானாதிபதி. ஆண்டு வண்டி வாகனம் பூர்வீக இடம் இடத்தை மாற்றி பார்க்குறது எல்லாமே இங்கே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசி என்பதற்கு இருக்குதுங்க. அதிர்ஷ்ட வீட்டில் செவ்வாய் பயிற்சி இருப்பது மிகவும் சிறப்பாக நமக்கு எடுத்துக்கொண்டாவோட சில பிரச்சனைகள்லாம் வர இருக்குதுங்க. 4ஆம் இடத்தை செவ்வாய் இருந்தால் வீண் கோபங்கள், வீண் டென்ஷன்கள், தாயார் உடல் சற்று அக்கறை செலுத்தும் நல்லது, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். 9ஆம் வீட்டில் திரிகோணஸ்தானம் என்று சொல்லுது. 1, 5, 9 திரிகோணஸ்தான வீடு. இந்த வீட்டில் துரதிருஷ்ட உடனொன்று சிறப்பு சில சமயங்களில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடியதுங்க. சரிங்களா? சதுர்தோஷ் உடனான இப்போ இந்த ஆதி பிரம்ம யோகத்தால் பல விஷயங்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூழ்நிலைலாம் மாற இருக்குதுங்க. வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்கள் இந்த மாதம் நல்ல முடிவுகளை பெற இருக்கீங்க. ஆனால் அவருடைய சொந்தக்காரர் அருகில் உள்ள அல்லது வீட்டில் படிக்கும் மாணவர்கள் கவனம் சிதறக்கூடுங்க. ரொம்ப ரொம்ப படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் இருக்குங்க. வெகு நாட்களாக வேலை கிடைக்கவில்லை எங்கிருந்த காலகட்டம் வேலை கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி உறவுங்க. இப்போ குடும்ப விஷயங்களில் பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்குறோம். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். உங்கள் வீட்டிற்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி நிலை சராசரியாக சிறப்பாக இருக்குங்க. இந்த 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், அதாவது வாக்கு வன்மை என்று சொல்லக்கூடியது. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனியோடைய பார்வை இருந்தால் பேச்சில் நிதானம் தேவைங்கிறான். டக்குன்னு வாய் கொடுத்து மாட்டிப்பீங்க. குடும்ப விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளையும் நம்ம இருக்குதுங்க. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. உங்களுடைய 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிர நிலை இந்த மாதம்
சாதமாக இல்லைங்க. சுக்கிரனுடைய பார்வை சாதம் இல்லைன்னா மனைவிடத்தில் சற்று சண்டை சச்சரவுகள், வீண் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்து போவதற்கான ஒரு சூழல் உருவாக்க இருக்குதுங்க. ஆக நீங்கள் என்ன பண்ணாங்க, பேச்சில் நிதானம் தேவை. அதாவது பேசி பிரச்சனைக்கு நீங்கள் பேசாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு உடைய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. எதிலையும் முன்னெச்சரிக்கைன்னு யோசித்து பேசுவது ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டம். இந்த சூழ்நிலையில் இந்த மாதம் எச்சரிக்கையுடன் காதல் உறவுகளை பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுதுங்க. ஏற்கனவே திருமணமானவர்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள், சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மனசாபம், மனதளவில் குழப்பங்களும் மனது சஞ்சலங்களும் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆரம்பத்திலே தொடக்கத்திலே இருக்குதுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் நிலை மாற இருக்குதுங்க. திருமணத்தை பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதம் 7வது வீட்டில் எந்த சுபகிரகத்தினுடைய தாக்கம் நேரடியாக இருக்குல்லங்க. ஏன்னா 7ஆம் என்பது கலஸ்தர ஸ்தானாதிபதி, திருமண யோகம், திருமணத்தை சார்ந்து பார்க்குவது. வெகு நாட்களாக திருமணமாக அமையவில்லை என்று இயங்கி வருது. இந்த காலத்தில் நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கை துணை எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்களோ அதே மாதிரி அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு இதுக்கப்புறம் திருமணம் ஆகுங்க தெளிவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. அதே சமயம் மாதத்தின் முதல் பாகத்தில் சூரியனுடைய பெயர்ச்சியும் 2ஆம் பாகத்தில் சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் சிறு சிறு முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து நீங்கள் இருக்குதுங்க அந்த காலகட்டம். இப்போ நிதி விஷயங்களை பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல சராசரி ஒரு முடிவெல்லாம் எடுக்க இருக்கீங்க. நிதி சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் சற்று நிதானமாக இருப்பது நல்லது. சில சந்தர்ப்பங்களில் முடிவுகள் சராசரி விட ஓரளவிற்கு சிறப்பாக இருக்குதுங்க. ஆரோக்கியத்திற்கு காரணமான சூரியன் பயிற்சியை பார்த்தால் சிறு சிறு உடல்நல கோளாறுகள் வருவதற்கான அறிவுகள்லாம் உங்களுக்கு தென்பட்டாலும் நீங்கள் உடல்நிலை சார்ந்து மருத்துவரை அணுகி உங்கள் உடல் உபாதைகள் பார்த்து வச்சிங்க. உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான சனியுடைய நிலை அதிக அளவில் சாதகமாக இருக்குது இந்த காலகட்டம். இப்போ 3 நட்சத்திரக்காரர்கள் பார்க்குறோம். அதாவது மகர ராசியில் முதல் நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆதி பிரம்ம யோகத்தால் ஏற்படைய மாற்றங்கள் என்ன? ஆண்டியும் அரசனாக நேரம் இருந்த இந்த நேரம். அப்போ முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திர நட்சத்திரம், உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எண்ணங்கள், நல்ல ஒரு கூர்மையான சிந்தனை, அதாவது நேர்கொண்ட பார்வை, தொலைநோக்கு பார்வையெல்லாம் இருக்கக்கூடியது உத்திராட நட்சத்திரக்காரங்களா. அப்படி இருந்துமே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு சில விஷயம் தவறலாம் வாழ்க்கையை கெட்டு போய் உட்காரக்கூடிய காலகட்டமாக அந்த காலம் இருக்குங்க. எதையும் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நடந்ததாக இருக்கட்டும், இனி நடக்கிறது நன்மையாக இருக்கட்டும் நினச்சிட்டு அடுத்தடுத்த முடிவை நீங்கள் ஷெப்பாக அடுத்தது பாதையில் கொண்டு போக நல்லது. அங்கேயும் தேங்கி நின்றாதீங்க. தேங்கி நின்னா எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம், சாக்கடை தான் தெரியும். ஓடிட்டே இருந்தால் ஆறாக ஓடிட்டு இருப்போம். தேங்கி நிற்காதீங்க. ரொம்ப ஒரு மன சஞ்சலங்கள், மன குழப்பங்கள், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஏன் வாழ்க்கை இப்படி போகுது, இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக வாழக்கூடியவர்கள் மகர ராசியில் முதல் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள். அடுத்து திருவோணத்தை பற்றி பார்க்கும்போது திருவோணத்துக்கு திருவோண யோகம் உண்டுங்க, வெளிநாடு யோகம் உண்டு. இந்த ஜாப் போகும்போது தொழிலோட யோகம் உண்டு இருக்குங்க. திருமணத்தை காத்து வந்த காலகட்டம் திருமணம் அமைப்பெற்று கிடைக்க மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. புத்திர பாக்கியத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சற்று காலமாக்கினா கூட நல்ல ஒரு மலைச்சத்தை கேட்பாங்க, ஒரு அறிகுறிகள் இருக்குங்க. அடுத்து திருவோணத்தை முடிஞ்சு பார்க்கும்போது அடுத்தது நம்ம அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணியபடி செயலாற்றக்கூடியவர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுடைய முன்னோக்கு பார்வை, முற்போக்கு சிந்தனைகள்லாம் உடையது நம்ம அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல அதிக ஆர்வம் இருக்கும். வேலை வாய்ப்பில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழல் உருவாக இருக்குதுங்க. உங்களோட தொழில் விருத்தி உண்டாக இருக்குதுங்க, தொழில் யோகம் உண்டாக இருக்குதுங்க. இதெல்லாம் இந்த காலம் நல்லா இருக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், நீங்கள் கோயிலுக்கு நீங்கள் என்ன பண்ணாக்கா ஒரு அரிசியில் வெள்ளம் அந்த மாரி தானமாக செய்ய நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு முக்கியம். நீங்கள் அதாவது சிவனாலயம் சென்று சிவனுக்கு அர்ச்சனை செய்து 9 விளக்கு நவரத்துக்கு விளக்கு ஏற்றி 9 முறை நவரத்தை சுற்றி வாருங்கள். தென்னாவுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி வாருங்கள். எல்லா விதத்திலும் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க. ஆதி பிரம்ம யோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ கேட்டு ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நின்றுங்கள். நன்றி, வணக்கங்க.